ஹைடா ஃபோர்ஸ் மேரேஜ் பூரி பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது மார்னிங் எழுந்து உட்காருங்க. உங்கள் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை, கிடக்கிடன்னு உங்கள் மேலே இருக்க அந்த பிளாங்கெட்டு பிடிச்சி உங்கள் செஸ்ட் கிட்ட பிடிச்சிட்டு அந்த ரூமில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணு மூட நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. தென் ஒரு ஓரமா கார்னரில் படுத்துருந்துருப்பீங்க. இப்படி இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியல, பட் தூக்கத்தில் வந்திருக்கும் புள்ள அப்படியே புரியுது. டவல் தானே வேர் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ காமாறீங்க. அந்த ரூமில் யாருமே இல்லை, ஓகே தான். உங்கள் மனசுக்குள்ள மாமா நம்மளை பார்த்துருக்குமா, என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நம்மளை பார்த்து என்ன நினைக்கும், இல்லை மாமா நம்மளை பார்க்கலன்னு தானே சொல்லிச்சு அப்படின்னு கண்ணு மூட அவள் அவங்கக்கிட்ட வந்தது, உங்களை ஹக் பண்ண மாதிரி நின்னது, அவங்க கோட்டு ரிமூவ் பண்ணி உங்களை கவர் பண்ணது, பார்க்கல சொன்னது. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, உங்கள் ரூமுக்குள்ளே உங்கள் புருஷன் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த சுச்சுவேஷனில். பட் அவன் உங்களை கேர் பண்ணியிருந்துருக்கான், உங்ககிட்ட ஜென்டிலாக பேசுகிறான். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆனாலும் பார்த்துருப்பானோ அப்படின்னு தோணுது. இந்த டைம் வயன் எழுதிட்டியா? மாமா. ஓகே, உன்னை அப்பா கூப்பிட்டாங்க. பெரிய மாமாவா? ஆமாம், எழுந்து வெளில வா. டூருக்கு அப்போசிட்ல இருந்தே பேசுகிறான். எழுந்த ட்ரெஸ் போடுறீங்க. அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையாக வெளில வர இல்லை இங்கே தானே நின்றுட்டு இருந்தாங்க, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பெட்கிட்டலாம் பார்க்குறீங்க. இல்லை, சரி ஓகே. நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. பெரிய மாமா கூப்பிட்டாங்களா? என்னவா இருக்கும்? உங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து அவரை நீங்கள் பார்க்கவே இல்லை, இப்போது கூப்பிட்ருக்காங்கன்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரூம்லேருந்து வெளில வரீங்க. ஹே வயன், வா 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 வா. குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி மாமா, நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி யாரையுமே மீட் பண்ணவே இல்லை, அதான் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா. எப்படி பார்த்துக்கிறான்? இது நல்லா பேசுகிறான்ல. அவன் அப்படிதான் என்ன மாதிரி. சரி, ஓகே, கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க. இந்த டைம் இப்படி சொல்லிட்டே இருக்க. ஜமன் நில்றா. ஜமன் காதலே வாங்கிக்காம நடந்து போயிட்டே இருக்கான். உன்னாதாண்டா பேசுதும் காதல விழுதா விழலையா? நெல்ல. ஜமன் உங்களையும் பார்க்குறான், அவரையும் பார்க்குறான். நான் ஒரு ஆள் நின்றுருக்கேன், மதிக்காம. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனையா? ஜமன், நான் உன்னை நில்லன்னு சொன்னேன், நின்றுருக்கல. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எங்கே போயிட்டு வர? இது என்னப்பா புது கேள்வியாக இருக்கு. எங்கே போயிட்டு வர? இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாதே. ஆமாண்டா, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. பட் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஓ அப்படியா? சரி போகிறேன். ஜிமன் நில்லு. பல்ல கடிச்சிட்டு திரும்பி நிற்கிறான். எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டான். இப்போ இது சொல்லனா என்னை விட மாட்டீங்க தானே? அவர் அமைதியாக பார்க்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் போயிட்டு வந்தான். இப்போது உள்ளே போகலாம்ல? முடியாது ஜம்மன். இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? அப்படி என்ன ஒர்க்கு? எனக்கு தெரியாத ஒர்க்கு? ஓ காட், நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு. அப்படி ஜம்மன் பேசிட்டே இருக்க. இந்த டைம் வீட்டோட என்ட்ரன்ஸில் இருந்து உள்ள அவங்க அப்பா வந்துட்டுருக்காரு. எல்லாரும் என்ட்ரன்ஸை பார்க்க அப்பா ஒரு ஸ்மைலோடு உள்ளே வராரு. எங்கள் அங்கிளுக்கு ஹாப்பியாக இருக்கு. அவர் எழுந்து வாங்க, என்ன சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எழுந்து நின்று அப்பாவை பார்த்து பேச, அப்பா கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான். உங்களை பார்த்துட்டே அவர் ஒன்றும் இல்லை, என் பொண்ணு பார்க்கணும் வயனை, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள உங்கள் அப்பா மேலே இருக்க அந்த பயம், நீங்கள் அவரை ஒரு பயத்தோடு பார்க்க அவர் உள்ளே வராரு. உங்களை பார்த்துக்கிட்டே அங்கிள்கிட்ட பேசிக்கிட்டே நேற்று ஃபுல்லாக உங்கள் டேடி பண்ணது அதெல்லாம் திங்க் பண்ணி இன்னும் உங்களுக்கு அவர் மேலே அந்த பயம் அதிகமாக இருக்கும். இப்போது மார்னிங்கே அவரை பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. ஜமன் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்கான் உங்கள் அப்பாவை.
பிகாஸ் ஜுவல் ஷாப்பில் ஜெமன் பார்த்துருப்பான் இல்லையா, அவனை நீ குறிக்காம இருந்தன்னு வையன் இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்காது அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்க. அப்பா உங்ககிட்ட தான் வராரு. ஜெமன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இந்த டைம் ஜெமன் பின்னாடி இருக்க நீங்கள் ஜெமன்கிட்ட க்ளோஸாக வந்து அவனுடைய பிங்கி ஃபிங்கரை பிடிக்கிறீங்க. இது ஜெமனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அவன் ஒரு மாதிரி அவன் கையை பெண்ட் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக திரும்பி உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி பார்த்துட்டுமா வேர்த்து போயிட்டு உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி அரண்டு போயிருக்கு. உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு இருக்க, உங்கள் கண்ணு உங்கள் அப்பா மேலே இருக்கு. அப்பா உள்ளே வரும்போதே ஜெமன்கிட்ட க்ளோஸாக வந்துட்டீங்க. அப்பா உங்களை பார்த்துட்டே தானே வந்திருப்பாரு. ஸோ உங்கள் பக்கத்தில் ஜெமன் இருக்கான், அவனையும் பார்க்குறாரு. நீங்கள் ஜெமன்கிட்ட க்ளோஸாக வந்து அவன் கையை பிடிச்சிட்ருக்கீங்க. பார்த்துட்டே உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பாண்டுன்னு அவருக்கு தெரியும். ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே வர ஜெமன் உங்கள் மூஞ்சை பார்க்குறான். இவ இப்படி நம்ம கையை பிடிச்சானா பயப்படும் போது மட்டும் தானே இப்படி பண்ணுவா அப்படி அவனுக்கு ஞாபகம் வருது. இது அவனுக்கு தெரியும். உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஏய் இப்போ நம்ம பேசி தானே இருக்கோம், என்ன வந்த உடனே கையை பிடிச்சிக்கிட்ட? என்னாச்சு வயன்? லைட்டாக பென் பண்ணி உங்கள் மூஞ்சை பார்க்குறான். ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கா? பயத்தில் எதுக்கிட்ட இப்படி உனக்கு இப்படி ஸ்வெட்ஸ் வருது அப்படி சொல்லிட்டு அவன் உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ண. இன்னும் டைட்டா அவனுடைய பிங்கி ஃபிங்கரை பிடிக்கிறீங்க. அவன் பார்த்துட்டே கர்ச்சீஃப் இருக்கிற எடுத்து கொடுக்குறேன். இல்லை எனக்கு அது வேண்டாம், கொஞ்ச நேரம் உங்கள் கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டுமா? உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். பயமாக இருக்கு. அமைதியாக இருக்கான். வீட்டிலேருந்து தானே வந்த, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பயம்? மாமா என்ன? நான் உங்களை மட்டும்தான் நம்புகிறேன். எனக்கு தெரியும், ஏன் டெய்லி சொல்லிகிட்ருக்க, என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? பயன் இது போல் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா? உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன்? இல்லை, என்னை பற்றி எல்லாம் உண்மை தெரியும் போதும் எனக்கு கேவலமாக நினைக்க மாட்டீங்கல்ல? என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படி அவன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்கள் கை கிரிப் ஆகுது. என்ன ஆச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம், அதாவது உங்கள் அப்பா அவங்கக்கிட்ட டீஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நிறைய பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படி தோணுது. அவன்கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஜெமன் நம்மளை எப்படி பார்ப்பான் அப்படின்னு தோணுது. அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு ஜெமனை பார்த்துட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டா மாமா நம்மளை விட்டு போயிடுமா அப்படி திங்க் பண்ணிட்டு ஜெமனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கையை பார்த்துட்டு என்ன? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயமாக ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் கையை பிடிச்சிக்கிறேனே. சரி பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் ஹெட்டில் கை வச்சு ரப் பண்ணி விடுறான். அவனுடைய லெஃப்ட் ஹேண்டை சைலண்டாக அவன் ஃபிங்கரை பிடிச்சிட்ருக்கீங்க. இன்னுமே உங்களுக்கு அந்த பயம் நிற்கலை. உங்கள் கை ஷேக் ஆகுது. அதோடவே அவனுடைய பிங்கி ஃபிங்கரும் நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க இல்லையா, அந்த கை அப்படியே ஷேக் ஆகுது. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்படி என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு வேர்த்து போகுது. அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு அவன் பாக்கெட்டில் இருந்து கர்ச்சீஃப் எடுத்து இல்லை மாமா வேர்த்து போகுது பார், அவனே துடைச்சி விட்டுருப்பான். ஸோ ஜெமனுக்கு இப்போது அந்த சீன் ஞாபகம் வருது. அத்தோடவே உங்களை பார்க்குறான். உங்கள் அப்பா கிட்ட வர அவன் கையை அந்த ஃபிங்கரை டைட்டாக அப்படி பிடிக்கிறீங்க. அவனுடைய ரைட் ஹேண்ட் பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் ஒன் சைடா திரும்பி வயன் பயப்படுறியா என்ன? நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கீங்க, எங்கே பார்க்குறீங்கன்னு திரும்பி பார்க்க இதுக்கு இவனை பார்த்து இப்படி பயப்படுறா. பயப்படுறே என்ன? நீங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்க, அப்பா வேகமாக உள்ளே வர்றாரு. நீங்கள் அவங்க ஃபிங்கரை பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கையை ஒரு மாதிரி ஷேக் பண்ணி வயன் பயப்படுறியா? எதுக்கடி உன் கை இப்படி ஷேக் ஆகுது? எதுக்கு உனக்கு இவ்வளோ வெறுத்து போயிருக்கு? ஜெமன் உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் அப்பாவை பார்க்குறத விட்டுட்டு ஜெமனை பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சா? எதுக்கு நீ இப்படி பயப்படுற? அங்கிள் உங்களை பார்க்க, அப்பா உங்களை பார்க்க, அப்பாவுக்குலாம் இங்கே அள்ளு இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி ஜெமனை பார்க்குறீங்க. இன்னுமே எதுவுமே மறக்கலை. நம்ம மூஞ்சை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறோம் இன்னுமே கண்டுபிடிக்கிறாருல. அப்படி ஜெமனை பார்த்துட்ருக்கேன்.
அப்பா உங்க 2 பேர் கையும் எடுத்து விட்டுட்டு அது ஒண்ணும் இல்ல ஜெமன். அவ பயப்படலாம் இல்ல, அப்பயே ஃபீல் பண்றா. ஜெமன் இப்போ உங்க அப்பாவை பாக்குறான். ஒயன் அப்படிதான் எப்பவுமே யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா உங்க கையை பிடிச்சி அப்படிதானே ஒயன் ஒரு மாதிரி டைட்டா அப்படி பிடிக்க உங்க கையை வலிக்குதா? சிரிக்கவே முடியாம "ஆ- ஆ- ஆமா ஆமா மாமா." ஜிம்மனை பாக்குறீங்க, கொஞ்ச நேரத்துல ஸ்லிப் ஆயிட்டோம். இப்படி தாண்டா ஒரு வாட்டியும் நீ ஏமாந்து போற அப்படின்னு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த டைம் ஆன்டி உங்களை கூப்பிட்டு, அதாவது ரியாவை ரூமுக்குள்ள இருந்து இழுத்துட்டு வராங்க. டெய்லி இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு, இதுக்கப்புறம் இது போல நான் இதுக்கப்புறம் விட மாட்டேன், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, மறந்து போயிட்டீங்க அக்காவும் தங்கச்சியும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே ரியாவை இழுத்துட்டு வர ஜிம்மன் அப்படியே நின்று அவங்க அம்மாவையும் அவனோட பூண்டாட்டியும் பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம் அங்கிள், ஜிம்மன் உங்ககிட்ட பேசணும், இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருந்தேன், எங்கடா அங்கிருந்து போற அப்படின்னு அப்பா கேட்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கத்துறான். அப்பா உங்க கையை பிடிச்சிட்டு இருக்காரு, என்னால இங்க ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதான். ஜிம்மன் கத்துறத அப்பா ஒரு மாதிரி ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அப்பா கையை பார்த்துட்டு அவரு பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ காலையில இவர் இங்க என்ன பண்றாரு, எதுக்கு வந்துக்கிறாரு அப்படி சொல்லிட்டு நீங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்க. வி உள்ள வரா. டி மார்னிங் எதுக்குடா கத்திட்டு இருக்க, ஓப்பான்ட்டு கேளு நான் எதுக்கு கத்துறேன் அப்படின்னு நடக்கிறான். டி ஜிமன் நில்லு, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அகைன் அங்கிள் கத்த ஜிமன் டைனிங் டேபிள் எட்டி உதிச்சு தள்ளி விட்டுட்டான். அப்பா சைலண்டா நின்றுக்காரு. உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல, அமைதியா ஒரு மாதிரி வியடா ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. ரியா இதெல்லாம் இவன் ரூம்குள்ள மட்டும் தானே பண்ணுவான், என்ன இவன் அங்கிள் முன்னாடி பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அங்கிள் கிட்ட வரான். ஹோல் ஃபேமிலியே ஹாலில் தான் இருக்கு. வே இந்த டைம் ஜிம்மனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி, எதுக்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ற, சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. ஆமா நான் தான் சைக்கோ, பேசணுன்றாரு உன் அப்பா, என்னன்னு கேட்டு சொல்லு, அங்கிருந்து கிளம்புறா. டே ஒரு நம்ப பாடா, காமெடி பண்ணாத ஏங்க, கேட்டு சொல்லு. அங்கிள் சைலண்டா இருக்காரு. இவங்கிட்ட என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வயலண்டா பிஹேவ் பண்றான். திரும்பி ஒன்றும் இல்லைல்ல, கிளம்பலாம்ல, கொஞ்சம் கூட மாறவேல, நீ எல்லாம் என் பையனே கிடையாது, நானும் அதான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி விடுறான். எல்லாரும் கார்னர்ல போய் நின்னுக்க, மட்டும்தான் அவனை பிடிச்சி மல்லு கட்டி காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜிம்மனுக்கு கோவம் வந்துட்டாலே ஏதான் வி அவன் கையை பிடிச்சி அழுத்தி, கொஞ்ச நேரம் சும்மா இருடா, அப்பா என்னதான் சொல்ல வரான்னு கேட்டு தொலைய. சரி என் கையை விட முதல்ல. ஏங்க வி அவங்க அப்பாவை பார்க்க அவங்க 3 பேருக்கும் ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் சொல்லான்னு வந்தா, இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், அரகண்டா. அங்கிள் சொல்லிட்டே இருக்க ஜிம்மன் கையில் ஒரு பாட்டு இருந்திருக்கும், கீழே போடுறான். டம்மாலும் உடையுது. எல்லாரும் ஜிம்மனை பார்த்துட்டு இருக்க. அவன் ஒரு ஸ்மைலோட ஹனிமூன், அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே பண்ணுறது தானே அங்கே போய்ட்டும் பண்ண போகிறேன், எனக்கு அந்த டிக்கெட் வேணாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். ரியாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அமைதியா தலையை குனிஞ்சிட்டு நின்றுக்க. உங்கள் கண்ணு ரியா கிட்ட தான் போகுது. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத கேட்டு பண்ணுங்க. என் பசங்க உங்கள் பேச்சை கேட்காததுக்கு காரணம் இதுங்க 2த்தையும் பிடிச்ச இவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான். இதில் ஹனிமூன் வேற. நார்மலாகவே ஜிம்மன் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டான், இதுக்கப்புறம் கேட்கவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த டைம் ரியா யார்கிட்ட எதுவுமே பேசல. ஆண்டி ஒர்க் பண்ண தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கிச்சனுக்கு போயிட்டா. நீங்களும் அவள் பின்னாடி போக்க ட்ரை பண்ண ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறீங்க. அங்கிளை பார்த்துட்டே அங்கிள் உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ அவரை பார்க்க ரியா கிட்ட சொல்ல கொஞ்சம் புரியவை. ஜமன் இப்படி தான் கொஞ்சம் ரோடு, அவன் முன்னெல்லாம் அப்படி கிடையாது, இப்போதான் இப்படி சேஞ்ச் ஆகிட்டான் சடனாக. எங்களுக்கே இது ஷாக்கிங்காக இருக்கு. ரியா கிட்ட சொல்லு. என்ன? சரிங்க அங்கிள். அகைன் போக ட்ரை பண்ணுறீங்க. அப்பா அவங்க கையை பிடிக்கிறாரு. ஒரு பயத்தோடு அவரை பார்க்குறீங்க. நைட்டு நீ தூங்கும் போது அப்பா நல்லதையா, ஸோ அதான் மார்னிங் போயிட்டு உன் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன். வெயின் சொல்கிறான்.
வீ மூஞ்ச பார்க்குறீங்க. எனக்கு கேட்டுச்சு நீ அழுத்தது. அப்படியா வயன்? என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணியா? இல்லைப்பா. அப்புறம் எதுக்கு என் பேர் சொல்லி அழுதுட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வீ அப்பா ரூம் கூப்பிட்டு போ. ரொம்ப நாள் ஆச்சுல அவர் பார்த்தேன். போ. இல்லை மாமா, அதெல்லாம் வயன் வா, உன்கிட்ட பேசணும். அப்பா பெரிய மாமாவோ கூட்டு போ. வே வரும்போது என் தங்கச்சியும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைப்பா, வீட்டுக்கு தான் போனேன். வீட்டுக்கு போகும்போது அவங்க இல்லைப்பா, அங்கிள்கிட்ட கேட்டேன், வெளில போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதான் அங்கிள் மட்டும் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் ஒரு மாதிரி வீயை பார்க்குறீங்க. வீக்கு என்னன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பட் இவர்கிட்டயாவது ஏதாவது பேசுவீங்க இல்லையா? அவங்க உடம்புல இவ்வளோ காயம், அதை அவனுக்கு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு கூட தெரியல. ஸோ அப்பா வந்தாலாவது நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருப்பீங்கன்னு திங்க் பண்ணிட்டு இவன் இந்த சைடியாக பண்ணியிருக்கான். அப்பாவும் சரிவா உங்ககிட்ட பேசணும், வன் கூட்டு போ. வே சொல்கிறான், மெதுவாக நடக்கிறீங்க, சீக்கிரம் வா, உங்ககிட்ட பேசணுன்னு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிற. அப்பா எழுதிட்டு போகிறாரு. நீங்கள் பாயத்தோடு போயிட்டுருக்கீங்க. அங்கிள் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாரு. என்ன பார்த்தா அங்கிள் போனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சு? வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோம். ஏன்டா அந்த ஜம்மன் இப்படி பண்ணுறான்? என்னதான்டா ஆச்சு ரீசெண்டாக அவனுக்கு? முன்னாடிலாம் இவன் பண்ணவே மாட்டான்ல. இந்த 1 இயர் 1.5 இயர் என்னதான்டா ஆச்சு உனக்கு? எனக்கு அதான் தெரிலப்பா, ஏன் இப்படி மாறிட்டான்னு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உட்காருங்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கப்பா. அப்படி சொல்லிட்டு அங்கிளும் ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்து வீக்கிட்ட கொடுத்தேன். இந்த ஜம்மன் பையன் போக மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இது உனக்கு, இது ஜெக்கிக்கு அப்படி சொல்லிட்டு அவர் நிறைய வீக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்கே இவர் உங்களை ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருப்பார் இல்லையா? வயன், இது ரூம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு பயத்தோட அவர் பார்க்க அவர் திரும்பி, நீ இருக்க ஒரு ரூமே எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இந்த சைஸ் தானே நம்ம வீடே இருக்கும் அப்படின்னு திரும்பி உங்களை பார்க்க ஒரு மாதிரி பயத்தோடு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்க. 2 பக்கமும் பயம் இன்னும் என்னை விட்டு போகலல்ல, என் மேலே இருக்க பயம். ஆமாம், நேற்று ஏதோ அப்பா அப்பானாலுது அம்மே, ஏன் அழுத? அமைதியாக நின்றுருக்கீங்க. கிட்ட வராரு, உங்களுக்கு ஃபீல் ஆகுது, பின்னாடி நடந்து போகிறீங்க. எதுக்கோ என்னால் உண்மையாகவே அப்பாவை மிஸ் பண்ணியா என்ன? அப்பா பேசுறது, அப்பா கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிறதா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு அப்பா நல்லத? எனக்கு தெரியலப்பா. ஓ, உன்னைய மாதிரி உனக்குள்ள டீப்பாக இருக்குன்னு தானே? இல்லைப்பா. என்ன உனக்கு பிடிக்காதா? அந்த ஸ்பாட்ல இல்லைன்னு தலையாட்டுங்க. அவரு லைட்டாக ஒரு ஸ்மெல் அதை பிடிக்கும்னு சொன்னாதான் அதிசயம். பட் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லிட்டேன். உங்கள் ஹேரை டச் பண்ணுறாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப அப்படின்னு எப்பவும் போல் அந்த ஹேர் எடுத்து ஸ்மெல் பண்ணுறாரு. பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடி போக வால் ஹிட் ஆகிட்டு அப்படி நின்ட்டிங்க. அவர் உங்களுக்கும் க்ளோஸாக வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு கண்ணி? அப்பா இங்கே வந்து இப்படி பண்ணாதீங்கப்பா. நான் இந்த ஹேரை டெய்லி ஸ்மெல் பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தலையிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணேன். இப்போ ஓகே, நீ என்னை மிஸ் பண்ணியா என்னன்னு தெரியல, பட் நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் ஷோல்டர்கிட்ட ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு கைக்கிட்ட கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. இப்படிலாம் டச் பண்ணுவேன்ல, இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு விட நீ இப்போது டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்க. இந்த தாலி, இந்த வலையில் அப்படின்னு உங்கள் வலையெல்லாம் டச் பண்ணி உண்மையாகவே ஃபஸ்ட்லாம் நீ அழகாக இருப்ப. உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப அழகாக இருக்கு. இதோட உன்னை பார்க்குறதுக்கு இப்படி அவர் உங்ககிட்ட க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்காரு. இந்த டைம் யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு. அவர் உங்களை விட்டு தள்ளி போயிட்டாரு. வீதான் உள்ளே வரான். வந்த உடனே உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி பயத்தோட வீயை பார்க்குறீங்க. ஓகே, மனசு விட்டு பேசுகிறான் போல அப்படி திங்க் பண்ணிட்டு, ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? சேச்சே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை டேங் மாமா மாமா அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட போக ட்ரை பண்ணுறீங்க. வயன் எங்க வா, உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன்ல அப்படின்னு அப்பா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியாதா? சைலண்ட்டாக நின்று வீய, எங்கிட்ட போயிடாதீங்க மாமா, மாமா ப்ளீஸ் எங்கிட்ட போகாதீங்க.
அப்படி வீயை பார்த்துட்டு இருக்க. வி உங்கள் மூஞ்சை பார்க்குறான். சரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சரி பேசிட்டுருங்க. ஏதாவது காஃபி வேணுமான்னு கேட்க தான் வந்தேன். உங்கள் கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக தண்ணி வந்துருக்கு. காஃபிலாம் எதுவும் வேணாதையா, நான் பேசிட்டு போயிடுவேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டான். உங்கள் மூஞ்சை பார்த்து ஜிமன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? அவன் கண்டுபிடிச்சிருப்பான். வீக்கு இது ஃபீல் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் போயிட்டே இருக்கான். என்னைக்குமே என்ன ஜிமன் அம்மா மாதிரி யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அமைதியாயிட்டீங்க. என்ன அவனை பார்த்த ஓவரா பொங்கி அவன்கிட்ட போற என்ன புருஷனா? அமைதியாக நின்றுருக்கீங்க. ஆமாம் உங்ககிட்ட இதை கேட்கணும்னு நினச்சேன். அது என்ன குட்டி ரூமு அப்படின்னு அது ரூமுக்குள்ளே போகிறாரு. ஏய் எங்கே இந்த பெட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமையை சுற்றி சுற்றி பார்த்து திரும்பி உங்களை பார்த்துட்டு உன்னோட ரூமா? ஆமாப்பா. அப்போ உனக்கு அம்மா கூட கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி டியான் கூட இல்லை தானே? ஆமாப்பா. எனக்கு ஒரு ரீசன் சொல்லு. ஜிம்மன் கிட்ட மட்டும் நீ ஏன் இப்படி இருக்க? அவர் பார்க்குறீங்க யார்கிட்டையும் போக மாட்டேன், பேச மாட்டேன், எனக்கே தெரியும். கேட்டால் என்னதான் ரீசனாக சொல்லுவேன். பட் ஜிம்மன் கிட்ட மட்டும் நீ இப்படி இருக்க பார்த்தேன். அவன் கையை பிடிச்சத அமைதியாக இருக்கீங்க. நான் ஒரு பர்சன், ஜிம்மன் மாமா மட்டும்தான். அதனால தானே உங்கள் 2 பேரையும் பிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் அப்பா நடுவில் எதோ கேம் ஆடி இருக்காரு தெரியும். பட் என்ன தான் பண்ணியிருக்காரு, என்ன ஜிம்மன்ட்டு சொல்லியிருக்காரு எதுவுமே உங்களுக்கு தெரியாத. ஒரு கட்டத்தில் ஜிம்மன் உங்ககிட்ட பேசாமலே போயிருப்பான். ஜிம்மனை அவ்வளோ நம்பியிருப்பீங்க. இப்போ வரைக்குமே அவனை மட்டும்தான் நம்புறீங்க. உங்கள் அப்பா ஜிம்மன் கிட்ட இருந்து உங்களை பிரிச்சதுக்கு மெயின் ரீசன் அவர் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஜிம்மன்ட்டு சொல்லிருவீங்க. அதனால நீங்கள் இதெல்லாம் எதுக்கு வெளில சொல்ல மாட்டேன்றீங்கன்னா உங்களை யாராவது ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, தப்பாக பார்ப்பாங்களோ. இதை சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாத. அதனால தான் ஜிம்மன்கிட்ட சொல்லவே தயங்கிருப்பீங்க. ஒரு வேளை ஜிம்மன் விட்டு போயிடுவானோ இப்படி உங்களுக்குள்ள நிறையா இருக்கும். பட் ஒரு கட்டத்தில் முழுசாக அவனை நம்பி அவன்கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ள ஜிம்மன்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அவன் பிரிஞ்சு போயிருப்பான். ரீசன் கூட என்னன்னு தெரியல உங்களுக்கு. பயங்கரமாக கத்தி இருப்பான். நீங்கள் பேசணும்னு சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு அவன் ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. அவ்வளோதான், 2 பேரும் அங்கே பிரிஞ்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அமைதியாக நின்றுக்கீங்க. சரி சொல்லு வயன், இன்னுமே எதுக்கு உன்னை இந்த ரூமில் தங்க வச்சிருக்கான், இந்த குட்டி ரூமில்? திரும்பி அப்பாவை பார்க்க உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா நீ இருக்கும் போது அப்படின்னு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அப்பா உங்களை நான் அப்பாவை திங்க் பண்ணுறேன்னா நீங்கள் என்னை பொண்ணாக பார்க்கணும்ல, ஏன் அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க? தெரியலையே, நீ எனக்கு பொண்ணுலாம் கிடையாதா? சரி சேஞ்ச் பண்ணாத, பதில் சொல்லு. உங்ககிட்ட இல்லைன்னு தலையாட்டிங்க. அப்போது இப்படி இருக்குமா அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் மூஞ்சை பார்த்துட்டே எப்படி என்ன சொல்கிறீங்க? அதான் நேற்றுக்கு நான் தான் வேணும்னு அழுதல்ல, நேற்று நைட்டு நீ ஏதாவது உங்ககிட்ட ட்ரை பண்ணானா என்ன? அது நல்லா பயந்து என் அவன் மூஞ்சிக்கு பதிலாக வந்திருக்குமா? இவ்வளோ கேவலமா இல்லை. உங்களால் மட்டும்தான்ப்பா பேச முடியும், உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் திங்க் பண்ண முடியும். கடுப்பில் அவரு உங்ககிட்ட வர ட்ரை பண்ண அகைன் அந்த ரூம்குள்ள வரான். சவுண்டு கேட்டு தள்ளி நிற்கிறாரு. நீங்கள் அமைதியாக நின்றுக்க. டேயா எனக்கு எதுவும் வேணாம், வாங்கிட்டு பேசணும்னு சொல்லியிருந்தேனே. ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். தலை குனிச்சிட்டு அமைதியாக இருக்க. ஒரு நிமிஷம் நான் வாங்கிட்டு பேசிக்கிறேன். உங்ககிட்ட வரான். ஏதோ பேச போகிறான் போல. அப்படி திங்க் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் வயன் நீ ஓகேவா? ஒரு மாதிரி அவனையும் பார்க்க இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. என் மனசு விட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு தான் உன் அப்பாவே நான் கூட்டு வந்தேன். உங்களுக்கு புரியுது இவன் தான் கூட்டு வந்திருக்கான்னு. பட் உன்னை இந்த இடத்துல தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு தோணுது வயன். தெரில, சாரி, பட் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏதோ என்கிட்ட போக்காதீங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு மாதிரி உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. உண்மையாவா உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க.
உங்கள் மூஞ்சை பார்த்து ஜமன் மட்டும் தான் இதெல்லாம் கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. வி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறான். உங்கள் அப்பாக்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி திருன்னு முழிக்க. ஏன் தெரியல உங்களுக்கு இந்த செகண்ட் வி கையை பிடிக்கணும் போல இருக்கு. அவன் கைக்கிட்ட போகிறீங்க. உண்மையாகவே ஃபீல் ஆச்சா அம்மா? எப்படி அதை சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி தான் திங்க் பண்ணு. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓ, நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்தது எனக்காகவா? ஏது சொன்னீங்க? எனக்கு புரியல மம்மா அப்படின்னு அவன் ஃபிங்கரை ஹோல்ட் பண்ண போக வயன் எங்க பாரு ஒரு நிமிஷம் ரொம்ப ஒரு டைவர்ட் ஆயிட்டு அப்பாவை பார்க்க. அது ஒன்றும் இல்லையா, என் கூட பேசிட்டே இருந்தால கொஞ்சம் எமோஷனலிட்டியா, அவ்வளோதான். சரி ஓகே வயன், நீ ஓகே இல்லை? ஓகே தான். வி அங்கேயே நின்றுருக்கான், போக மாட்டேன்றான். அப்பாவுக்கு என்னவோ போக மாட்டேன்றான், அப்படிதான் இருக்கு. வி கொஞ்சம் பேசணும். உங்கள் கண்ணை பார்க்குறான். அவனுக்கு எங்கிறது போகணும் தோணலை, ஏன் தெரியல, தோண மாட்டேங்குது. ஓகே சாரி அங்கிள், நீங்கள் பேசுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ரூமுக்குள்ளேயே லேப்டாப் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். ரூமில் இருந்து வெளில போகல. அப்பா திரும்பி வியை பார்க்க ஏதோ ஒர்க் பண்ணிருக்கான். நீங்களும் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பா இதுக்கப்புறம் அங்கே நிற்பாரா? லைட்டாக ஸ்மெல்லோட அவரை பார்க்க கடுப்பில் அவர் அங்கிறது போயிட்டாரு. அவன் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு எங்கள் ஜேகே கண்ணை முழிக்கிறான். அவங்க மேலே தான் இருக்கான். என்ன பண்ணியிருக்கான் அவனுக்கு நல்லா தெரியுதா? ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். கம்ப்ளீட்டாக பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி அசைஞ்சு எழுந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு ஃபீல் ஆகுது. கண்ணை திறக்கவே முடியாமல் அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி கண்ணை பிளிங்க் பண்ணி உங்கள் கையை முதற்கொண்டு அவன் லாக் பண்ணி வச்சுருப்பான். இப்போ தான் அவன் பார்த்துட்டு அந்த கையை ரிலீஸ் பண்ணுறான். அவன் ஒரு கையில் உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். உங்கள் கையை 2 கையும் விடுறான். நீங்கள் அப்படி படுத்துருக்கீங்க. அவன் கொடுத்த பைட் மார்க் உங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்கு. இப்போ தான் ரிமூவே பண்ணுறான். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட பேசவே இல்லை. எழுந்துக்கிறான், பிளாங்கெட் எடுக்கிறான். உங்களுக்கு கவர் கூட பண்ணலை, உங்கள் மேலே தூக்கி போடுறான். உங்களால் கவர் பண்ணிக்க கூட முடியல. எப்படி தூக்கி போட்டாலும் ஒரு கார்னரை பிடிச்சிட்டு உங்களை பொறுமையாக கவர் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அவன் அந்த ரூம்லேயே இல்லை, வெளில போயிட்டான்.